எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புஷ்பா 2 இந்த படம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சுட்டு. ஸோ அதுக்கு ப்ரிவியூ ஷோ டிசம்பர் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் போடப்பட்டது. ஸோ அந்த ஷோ பார்க்குறதுக்காக ஏகப்பட்ட ரசிகர்கள் அந்த தேட்டருக்கு வந்திருந்தாங்க. அப்போது வரும்போது அந்த தேட்டருக்கு வந்து அந்த படத்துடைய கதாநாயகன் அல்லு அர்ஜுன் அவரும் அந்த தேட்டருக்கு மக்களோடு சேர்ந்து படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு விசிட் வந்திருக்காரு. அப்போது வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் ரசிகர்கள் அல்லு அர்ஜுன் வந்திருக்காரு, அவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் கூட்டத்தோடு முந்தடிச்சிட்டு போகும்போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் 2 பேரும் அதில் அந்த கூட்டத்தை நெரிசலில் மாட்டிட்டாங்க. அதில் அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள்லேருந்து ஒரே பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்தியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. ஏன்னா அது முதல் காட்சி பார்க்கணுன்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறது தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா தங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட படத்தை போய் பார்க்கணும், நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு. அதேமாதிரி இந்த படம் வந்து இந்த படத்துடைய முன்பாகமும் பெரிய வெற்றி. ஸோ அந்த நாள் அந்த ஒரு கண்டினியூவாக இந்த படமாக போய் பார்க்கணும் அப்படின்றதுனால அவங்க போய் பார்த்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும், அதுதான் மெயின். அதேமாதிரி ஒரு மாதிரி பொதுவான இடங்களுக்கெல்லாம் வந்து போகும்போது அந்த அந்த பொது இடத்த சேர்ந்தவங்க அந்த இப்போது சினிமா தேட்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல அந்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வரவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு அல்லு அர்ஜுன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதில் வந்து அந்த இறந்தவங்களுக்கு வந்து 25 லட்சமும் அதேமாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அது எனக்கு தெரியாமல் நடந்தது. அந்த என்னோடய எல்லா படமும் நான் அந்த தேட்டரில் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இந்த படமும் பார்க்கணுன்னு நினச்சி போனேன். ஸோ அதில் வந்து தவறு நடந்து போச்சு, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருந்தும் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கி ஹைதராபாத் போலீஸ் அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்சு விசாரிக்கும் போது அவருக்கு 14 நாள் ரிமாண்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, சினிமா அப்படின்றத வந்து நம்ம போய் பார்க்குறோம், நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போய் பார்க்குறோம் அப்படின்னும் போது இப்போ நிறைய வழிகள் இருக்குது. ஆன்லைன் புக்கிங் இருக்குது. அதேமாதிரி நம்ம வீட்டில் இருந்துகிட்டு அதை வந்து டிக்கெட்ஸ் நம்ம அந்த ஷோ டைம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த ஷோ டைமுக்கு போய் படம் பார்க்கலாம். முன்னாடி போயிட்டு கவுண்டர்லேயும் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படியும் படம் ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து விளம்பரம் போகும். அதனால் நம்ம படம் ஆரம்பிச்சிட்டாலும் விளம்பரம் போகும். அந்த 20 மினிட்ஸ் கேப் நம்ம உள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம படம் எங்கேயும் போகிறது அதே தேட்டர்லாம் ஓடப்போகுது. ஒரு வாரம் 10 நாள் 50 நாள் கூட ஓடும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம். அந்த கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சாலும் போய் பார்க்கலாம். அதை விட்டுட்டு நம்ம போய் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கினா அது நமக்கு தான் பிரச்சனை. என்னதான் நம்ம வந்து மற்றவங்க மேலே வந்து நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு கேள்வியை வைக்கலாம். நீங்கள் உங்களை இடத்துக்கு தான் நாங்கள் வரோம், நீங்கள் வந்து நிறைய பாதுகாப்பு வச்சுருக்கணும், எல்லாருக்கும் வந்து போதிய அந்த வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும், உள்ளே வரத்துக்கு ஒரு வழி, வெளியே போகிறதுக்கு வழி, அந்த மாதிரிலாம் நம்ம என்ன சொன்னாலுமே நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ரோடெல்லாம் பார்த்துருக்கோம். ரோட்டில் வந்து பள்ளமாக இருக்கும், வீடு இருக்கும், ஸ்பீட் பிரேக் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டும் போது எப்படி ஓட்டுறோம், நம்ம வந்து அந்த பள்ளத்துலாம் போகாமல் பாதுகாப்பாக நம்ம வண்டி ஓட்டுறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா நாம் முக்கியமாக சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கணும், அதுதான். ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அல்லு அர்ஜுன் ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தேட்டருக்கு விசிட் பண்ணுறது இந்த தேட்டர் நிர்வாகிகள் வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அதுக்கான அவர் உள்ளே போகிறாருன்னா அந்த தேட்டருக்கு வந்து தனியாக இவர் வந்து போகிறதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி எக்ஸிட் வழி இருந்திருக்கணும். அதேமாதிரி இவர் வந்து அந்த இடத்துல கூட்டம் சேரும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே. ஒரு நடிகர் ஹீரோ வர்றாருன்னா ஒரு பார்க்கறது நிறைய மக்கள் கூட்டம் சேருன்றது தெரியும். ஸோ அப்படி அவர் வராரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திடணும். இப்படி எதுவுமே பண்ணாதனால இவரும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இவரையும் இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேட்டர் மேனேஜர், தேட்டர் சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு 3 பேர் இதுக்கு ஒரு 2-3 நாட்கள் முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை
ஹைதராபாத் மக்கள் அதான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்க்கு வந்து ஒரு போலீஸை வந்து பாராட்டுறாங்க. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கும்போது உடனடியாக அவங்கள கைது செஞ்சு அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து பாராட்ட தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அவருடைய தவறு என்ன இருக்குது? அவரு படம் பார்க்க போயிருக்காரு. ஸோ அவரு போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு கூட்ட நெரிசலில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அவர் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அந்த இதுக்கு அவங்க இறந்தவங்களுக்கு அவர் தன்னோட சைட்லேருந்து ஒரு உதவியும் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியும்? அவரே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவரோட ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதேமாரி நிறைய அவரு அவங்க ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, நம்ம எல்லோரும் தெரிஞ்சு தான். ஸோ அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ அவங்க வீட்டுக்கு அல்லு அர்ஜுனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்றது போக போக தான் தெரியும் நமக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு நம்ம பார்த்த வரைக்கும் விஷயம் இதுதான். ஆனால் இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான். நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் உடனடியாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்ன தான் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதுக்கு காலைல 9 மணிக்கு காட்சி தான் போட போகிறோம். மதியம் நைட் 2 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்மான ஒரு சட்டமே போட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இதை மீறவும் முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் அவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தால் அது நல்லா தான் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். எல்லோரும் அந்த காலையில் அந்த டைம் வருவாங்க, அவங்க படம் பார்ப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. ஸோ பகல் அப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருட்டு அப்படின்னா பள்ளம் தெரியாது, எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே அவங்க சேஃப்டியாக இருங்க. அதுதான் நம்ம எப்பவுமே இந்த எல்லா வீடியோவும் நம்ம சொல்கிறது தான். நம்மளோட விஷயங்களே நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.